நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஆல் ஓவர் இந்தியா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லைவ்ல வந்திருக்கோம். வாரம் இனிமேல் நாம லைவ்ல வருவோம் நண்பர்களே அப்படின்ற தகவல்களை நாம ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைவ் போடும்போது இந்த வாரம் நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதை தான் லைவ்ல கொண்டு வரலாம் அப்படின்ற கான்செப்ட்ல நான் இருந்தேன். ஆனால் ஒரு 3 நண்பர்கள் எனக்கு போன் போட்டு, அண்ணே தமிழ்நாட்டில் எத்தனை சங்கங்கள், அந்த சங்கங்கள் உருவான விதங்களை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு டாபிக் அதையே எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். மேட்டுப்பாளையம், அதாவது ஊட்டி கூடலூர்ல இருக்கிற முபாரக் பாய் அவர்கள் இந்தியா டிரைவர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி 2002 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி சங்கம் பதிவு பண்ணி இன்னைக்கு 25 ஆண்டு காலம் முடிந்து என்ன வெள்ளி விழா ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சங்கத்தை ஒரு மனிதன் 25 ஆண்டு காலம் நடத்துறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதனை. அவருடைய வயசுக்கு வெளிநாடுகள் வரைக்கும் போய் அவர் சம்பாரிச்சு என்னைய மாதிரியே அவரை மாதிரி தானான்றதை சொல்லலாம். ஏன்னா அவர் வயசுல மூத்தவர். நம்ம ஓட்டுநர்களுக்கு எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பணிகளை இறங்கி செஞ்சு இன்னைக்கு கால் நூற்றாண்டை 25 ஆண்டுகளை கடந்து முடிந்த இந்தியா டிரைவர் அசோசியேஷன் முபாரக் பாய் மாமா அவங்களுக்கு முதல்ல ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு சங்கத்தை 25 ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றின ஒரு மாமனிதர். அந்த நண்பருக்கு, அந்த மகானுக்கு இந்த நாளில் அவங்களுடைய 25வது ஆண்டு விழா நிறைவு நாளில் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தின் சார்பாக, ஏன்னா நம்ம சங்கம் ஆரம்பித்து இப்போ 9 ஆண்டுகள் தான் ஆகுது. 2017 உருவாக்கணும். இப்போ 2026 தான் நடக்குது. 9 ஆண்டுகள் தான் வந்திருக்கு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களே. இந்த கான்செப்ட் போகட்டும். எத்தனை சங்கங்கள், அது உருவான விதங்கள் அப்படின்ற தகவலை நம்ம நண்பர்கள் தெளிவாக ஒரு பதிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். எப்படி எந்த ஒரு விஷயமும் தெரியாத நபர்னு யாரும் இருக்கக்கூடாது, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் அவங்க இந்த பதிவை போட சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு டாபிக் நாம இதையே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை சங்கங்கள் அப்படின்ற டாபிக். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பதிவு பெற்ற சங்கம், தமிழ்நாடு அளவில் பதிவு பெற்ற சங்கம், நான் அன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை ஒட்டி எடுத்தேன். அந்த லிஸ்ட்டை ஒட்டி எடுத்ததில் ஒரு 400 சில்லற நம்பரில் சங்கங்கள் இருக்குன்ற தகவல் நமக்கு கிடைச்சிச்சு. 400 சங்கங்களுக்கு மேலே இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிச்சு. இப்போ அதை ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணி ரன்னிங்கில் கொண்டு போகக்கூடிய சங்கங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்றது நாம் ஒரு ஓரில் ஒரு லிஸ்ட்டை ஒட்டி எடுத்தோம். லிஸ்ட்டை ஒட்டி எடுத்தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அது குறைந்தபட்சமாக ஒரு 100 சங்கங்களுக்குள்ளே தான் கரெக்டாக வருஷம் ரெனியூவல் பண்ணி அதனுடைய டாக்குமெண்ட்டுகளை சப்மிட் பண்ணி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் குத்துமதிப்பான தகவல்கள் தான், சரிங்களா? உடனே வந்துக்கிட்டு நான் கமாண்டில் எங்கே அதனுடைய டேட்டாஸை எடுத்து போடு, இல்லை அதை பற்றின ப்ரூஃபுகளை கொடுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டு பக்கா ரெக்கார்டை என்கிட்ட கொடுக்காது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நம்ம ஒரு சர்வே எடுக்கிறோம்னா 10 சங்கம் வச்சிருக்கிறவங்ககிட்ட நம்ம விசாரித்து அதற்கான ஒரு தகவல்களை எடுப்போம். இப்போ சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்ககிட்ட குத்து மதிப்பாக நம்ம கேட்கும் போது அவங்க சொல்கிற வாய்வழிகளை வச்சு இந்த தகவல்கள் எடுத்திருக்கோம். உடனே இதுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா, அந்த ஆதாரம் இருக்கா, இந்த ஆதாரம் இருக்கான்ற கேள்விகள் இங்கே வரக்கூடாது. அதை நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு 100 சங்கங்களுக்குள்ளதான் வருடம் கரெக்டாக ரினியூவல் பண்ணி அவங்களுடைய சங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற சங்கங்கள் பூரா ரினியூவல் நினச்சா பண்ணுறாங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்ற கான்செப்டில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுவதற்காக பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒரு 400 சங்கங்கள். அதில் இப்போ நடைமுறையில் இருக்கிறது 100 சங்கங்களுக்குள்ள இருக்கு.
அதுக்கப்புறம் மாவட்ட சங்கங்கள் அது நிறைய இருக்கு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால அந்த மாவட்ட சங்கங்கள் லிஸ்ட்டை நம்ம பெற்றுவோம். சரிங்களா? இப்போ இதில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒவ்வொருத்தரும் சங்கம் உருவாக்கியிருக்காங்க, சங்கம் உருவாக்குனதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்ற மாதிரி தகவல்கள் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ அடுத்த நபர்களை சொல்லி நான் இதற்கான விளக்கம் சொல்கிறது சரியாக இருக்காது. அதனால் நான் என்னுடைய வழியை நம்ம சங்கம் உருவான வழிமுறைகளை சொல்லும்போது நீங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிறலாம் நண்பர்களே. சரிங்களா? நம்ம சொந்த ஊர் தேனி. நான் 97 மோட்டாருக்கு வந்தேன். 97 மோட்டார் முதல்ல நான் தொட்ட மோட்டார் அப்படின்னா ஆட்டோ. எனக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு குருநாதர்னு யாரும் கிடையாது, நானாக ஓட்டி கற்றுக்கிட்டேன். அந்த தகவலை தெரியப்படுத்திக்கிறேன். 97 2004 வரைக்கும் நான் ஆட்டோவில் தான் பயணிச்சுட்டு இருந்தேன். 2004 2007 ஆட்டோவில் இருந்து காருக்கு மாறி கார், வேன், பஸ் இந்த மூணும் எப்போ ஓட்டுறேன்? 2004 to 2007 இந்த 3 கேட்டகரி, இந்த 3 வண்டியை ஓட்டுனது நான் சென்னை சிட்டிக்குள்ளே தான். 2004 சென்னைக்கு வந்துட்டேன். கால் சென்டர் வண்டி தான் ஓட்டுறேன். அப்போ தான் முதல்ல நான் எடுத்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடரில் இருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. காரில் அம்பாசிடரு, சுமோ, அப்புறம் டவேரா, அப்புறம் எல்லா லக்ஸரி வண்டிகள் முதற்கொண்டு ஆரம்பிச்சது. இது அப்படியே போனது. இதில் இருந்து 2009 எனக்கு மேரேஜ் ஆகுது. 2010 நான் லாரிக்கு வர்றேன். லாரிக்குள்ளே அடி எடுத்து நான் வைக்கிற காலம் 2009 கடைசியில் 11வது மாதம் 2010 வச்சுக்கோங்க. 2010 நான் லாரிக்கு அடி எடுத்து வைக்கிறேன். அது வரைக்கும் ஓட்டுநர் அப்படின்னா, டிரைவர் அப்படின்னா ஒரு ஜாலியான லைஃபாக மட்டும்தான் எனக்கு தெரியுமே ஒழிய அதனுடைய வலி, வேதனை, கஷ்டம், நஷ்டம். அப்போ நான் ஆட்டோ ஓட்டும் போதில் ஒரு லாரி வந்தாலும் பிரேக்கே அடிக்க மாட்டேன், என் பாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அதனுடைய வலியும் கஷ்டமும் எனக்கு தெரியாது. நான் என் வண்டியில் நான் கிங்குன்ற மாதிரி போயிடுவோம். நம்ம தேவைக்கு நம்ம போயிடுவோம். குறுக்க முறுக்க நெருந்து ஆட்டோவினுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய வலி ஒரு தடவை ஒரு பெரிய வண்டி பிரேக் அடித்து வண்டியை நிப்பாட்டி திரும்ப அந்த வண்டி கீரை போட்டு மூவ் பண்ணி எடுக்கும் போது அதில் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளோ டீசல் செலவாகும், பிரேக் அடித்து நிப்பாட்டுறதுக்கு அந்த வண்டி எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும்ன்ற அத்தனை புள்ளி விவரங்களும் எனக்கு அப்போது தெரியாது. நான் அதை ஓப்பனாக நண்பர்கள்ட்ட சொல்லிக்கிறேன். லாரிக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கும்போது 2010 இப்போ வரைக்கும் நான் ஓட்டின கம்பெனிகள் பேர் லிஸ்ட்டையும் சொல்லிடுறேன், நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க. 2010 முதல்ல பவானி சிறுதேவி வண்டியில் என் மாமா என்னைய கூட்டிகிட்டு போனாங்க. பவானி சிறுதேவி வண்டி ஃபஸ்ட்டு. 2வது வண்டியாக நாமக்கல் பரமத்தி வேலூரை சேர்ந்த மணிகண்டன், அந்த அண்ணன் பேர் SRK மணின்னு சொல்லுவாங்க. பரமத்தி வேலூர் SRK மணியண்ணே வண்டி 2வது வண்டி. 3வது வண்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிகிரி SMR சுப்பிரமணியன் வண்டி. அதுக்கு அடுத்து பார்த்தா நாமக்கல் மயில் வாகனம் சரவணானே வண்டி, பஞ்சர் கடை வச்சுருந்தாங்க. அந்த சரவணானே வண்டியில் ஓடுறேன். அதற்கு அடுத்தபடியாக பழையபடியும் நம்ம சங்கிகிரி SNR வண்டி, குமாரண்ணே வண்டி. கடைசியாக நான் குமாரண்ணே வண்டியில் இருந்து இறங்கியிருக்கேன். இடையில இதில் சங்கிகிரியில் பாக்கியலட்சுமி நம்ம மணியண்ணே வண்டியில் ஓடி இருக்கேன். சரிங்களா? இதுதான் இப்போ வரைக்கும் நான் ஓட்டுன வண்டிகள். இந்த 16 வருட காலத்தில் நான் ஓட்டின வண்டிகளே இவ்வளவு தான். அந்த தகவலை நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ இதில் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இது நடந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருளைக்கிழங்கு வண்டி எம்பியிலேருந்து உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வரும்போது கையில் பணத்தோடு வந்தேன். அப்போ நான் சிங்கிள் தான். அப்போ வழியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை நான் பேஸ் பண்ணி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சங்கம் வேணும், ஏதாவது ஒரு சங்கத்தில் நாம் போய் உறுப்பினராக சேருவோம் அப்படின்னு சொல்லி நான் சேர்றதுக்கு ஒரு சங்கம் தேடினேன். நல்லா கேட்டுக்குங்க. 2015 இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சங்கம் நமக்கு வேணும், ஒரு சங்கம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதற்காக சங்கங்களை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய தேடல் ஆரம்பித்தது அப்போ தான்.
அப்போ தேடும்போது என்னுடைய கவனத்துக்கு வந்த சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் தேனிக்கார் தான். அவங்க சங்கம் ஒன்று இருக்குது. அதன் பிறகு இன்னொரு சங்கம் நம்ம ஆரணி குணசேகரன் இந்தியா ஓட்டுநர் பேரவை வச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஆரணி குணசேகரன் அவர் சங்கம், இந்த மணிகண்டன் சங்கம். இந்த 2 சங்கம் தான் இருக்கின்ற தகவல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்போ நான் விசாரிக்கிற காலத்தில், நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2016 நான் விசாரிக்கிறேன். அப்போ இந்த 2 சங்கம் இருக்கிற தகவல் நம்மளுடைய பார்வைக்கு வருது. அப்போ அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசும்போது, அதை ஒரு உறுப்பினராக ஒரு சங்கத்தில் கூப்பிட்டு பேசினா, இன்னைக்கு நான் ஒரு உறுப்பினராக சேர்றதுக்கு என்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட மாதிரிலாம் அன்னைக்கு குணசேகரன் நன்றி நான் பேசலாம், மணிகண்டன்றவர்கிட்ட மட்டும்தான் நான் பேசினேன். இன்னைக்கு அவர் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ சேர்றதுக்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்றப்ப நாளைக்கு ஏதாவது நம்ம உதவினா இவங்க கிட்ட நம்ம எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை உருவாச்சு. சரி, நம்மளே நம்ம நண்பர்களை சேர்ப்போம். ஒரு நிறைய நபர்களோட போய் நாம் ஒரு சங்கத்தில் சேருமோ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி குரல் கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்போ வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம ஆரம்பித்தோம். 2016 வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஆரம்பித்தேன், தங்கப்பாண்டியன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஓட்டுநர்கள், நான் பேசுகிற பழகிற ஓட்டுநர்களை பூரா அதில் இணைச்சி ஒரு அணியாக கொண்டு வந்தோம். ஒரு குறிப்பிட்ட நபர்களை நம்ம கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 உறுப்பினர்களை ஒன்று சேர்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசும்போது அப்போ அவர் அதுக்கும் பிடி கொடுக்கல. எல்லாரும் அவங்க மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்ந்துக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் போச்சு. சரி ரைட்டு, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியும் நம்ம தேடுறோம். அப்போ சரி ரைட்டு, இவ்வளோ தூரம் ஏன் போவானே, நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிற மனநிலையில் இவங்க இல்லை. அப்போ நம்மளுடைய வலிக்கும் நம்மளுடைய வேதனைக்கும் நம்மளே களத்தில் இறங்கினாதான் இது சரியாக இருக்கும் அப்படின்றத நிறைய அன்னைக்கு இருந்த பெரிய ஓட்டுநர்கள் சொன்னாங்க. பாண்டி, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற வேகத்துக்கு நீ தேடுற மாதிரியான சங்கம் இங்கே கிடைக்காது. நாங்கள்லாம் 30 வருஷமாக இந்த துறையிலேயே இருக்கோம். நீ தேடுற வேகத்துக்கும் நீ தேடுற அந்த தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இங்கே சங்கங்கள் கிடையாது. அதனால நீயே உருவாக்கலாம். அப்படிங்கும்போது சங்கம்னா எப்படி உருவாக்குறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதை பற்றி நம்ம அடுத்த கட்டமாக விசாரிக்கிற பணிகளை இறங்குறோம். விசாரித்து செஞ்சு சென்னையில் போய் ஒரு 10 நாள் நான் தங்கி வக்கீலை பிடிச்சி அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சங்கம் நம்ம பதிவு பண்ணுற நண்பர்களே. டிஎன் ஓட்டுநர்கள் சங்கம் அப்படின்றது தான் முதல்ல நாம் கொடுத்த பேர். அந்த டிஎன் ஓட்டுநர்கள் சங்கம்ன்றது பதிவு ஆகலை, அது ரத்தாகி போச்சு. அதன் பிறகு தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன். நம்ம எல்லா சங்கத்தை, அதாவது எல்லா ஓட்டுநர்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் நாம் உருவாக்குனது தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் அப்படின்றத நாம் பதிவு பண்ணி கொண்டு வந்தோம். 2018 பதிவுக்கு நம்ம கொடுத்து 2019 பதிவாகி வந்தது நண்பர்களே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய சங்கம் எதன் வழியாக உருவாயிருக்கு, நம்மளுடைய வலியையும் வேதனையும் போக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு உற்ற தோழனா யாராவது கூட நிற்கணும். அப்போ யார் நிற்பா? நம்ம சொந்த பந்தம் நிற்குமா? ஊரில் இருக்கிறவங்கள நம்ம ஒரு பிரச்சனைக்காக கூப்பிட முடியுமா? இல்லை கூப்பிட்டாதே அவங்க உடனே வர முடியுமா? வர்றதுக்கான வழிமுறைகள் தான் அவங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள பிரச்சனைனா நம்ம சொந்த பந்தம் வந்து நிற்கும். வேற ஒரு மாவட்டத்திலேயோ வேற ஒரு மாநிலத்திலேயோ ஒரு பிரச்சனைனா எப்படி வந்து நிற்கும்? அவங்க வர்றதுக்கு முதல்ல வழியாவது தெரியணும். அப்போ இதை எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கம். முழுக்க முழுக்க இதில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பேர் நமக்கு வரணுன்ற எண்ணம் இல்லை, பதவின்றது இதில் இல்லை, ஆசைன்றது இதில் இல்லை. இந்த சங்கம் உருவாகும் போது என்ன நோக்கம் இருந்துச்சு? நம்ம நண்பர்களுக்கு நாமளே உதவி பண்ணணும், நம்மளுடைய பிரச்சனைகளை நாம தீர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த சங்கம் உருவாச்சு. அதனுடைய
வேகம்தான். இன்னைக்கு நாம டிரைவராக இருக்கோம், நாளைக்கு நம்ம பையன் டிரைவராக வரலாம், சப்போஸ் நம்ம பேரனும் டிரைவராக வரலாம். இல்லை நம்ம ரத்த சொந்தத்திலிருந்து யாருமே வரல, வேற ஒரு நபர் வந்தாலும் இன்னைக்கு நாம படுற கஷ்டம் நாளைக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் யாரும் படக்கூடாது அப்படின்ற எண்ணம் தோணுச்சு. அப்ப இதற்கான கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும். யார் மாற்றி அமைப்பா? ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய நாம மாற்றி அமைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டுநர் சங்கம் வச்சு அதை நம்ம போராடி வாங்கணும். அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் நம்மளுடைய சங்கம். இந்த மாதிரி எண்ணங்கள்ல சில சங்கங்கள் வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நம்ம சங்கம் உருவானதின் நோக்கம் இதுதான். கட்சி, ஜாதி, மதம் இது மூணுக்குள்ளேயுமே கட்டுப்படாத ஒரு நபர் அப்படின்னா அது ஓட்டுநர்கள் மட்டும்தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வீட்டு வாசப்படியை தாண்டி நம்ம வெளியில வந்துட்டாலே நாம பொது சொத்து, மக்கள் சொத்து. நமக்கு ரோட்ல எது நடந்தாலும் ரோட்ல போறவங்க தான் ஓடி வந்து நம்மளை தூக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்து நாம உயிரோட இருக்கமா இறந்துட்டோமான்ற தகவலை முதல் கொண்டு நம்ம வீட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நபர் யாரு? ஒன்று அந்த வழியில போற ஒரு ஓட்டுநர், இல்லை நடந்து போற பொதுமக்கள், அங்க இருக்கிற பொதுமக்கள், பொது ஜனங்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நம்மளை பாதுகாக்க முடியாது. அப்ப நம்ம யாரு? பொது சொத்து. இப்ப சப்போஸ் நம்ம அடிபட்டு கிடக்கும் போது அந்த இடத்துல ரத்தம் தேவைப்படும் போது நமக்கு ஒரு நபர் ரத்தம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய சேவை என்ன? எல்லாருக்குமானது. ஓட்டுநர்களினுடைய சேவை எல்லாருக்குமானது. அப்ப ஓட்டுநர் என்பவர் அவருடைய தன்மை, அவருடைய நிலை அப்படின்னு பார்த்தா கட்சி, ஜாதி, மதம் இது மூணுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அது ஓட்டுநர் மட்டும்தான். மிக மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த மக்களினுடைய ஒவ்வொரு நாள் தேவையையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நபர் ஓட்டுநர். அப்பேற்பட்ட அந்த நபருக்கு இந்த கட்சி, ஜாதி, மதம்ன்றது கிடையாது. அப்பேற்பட்ட நபர்களை ஒருங்கிணைஞ்சு அவங்களுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய சங்கம். நம்மளுடைய சங்கம் பதிவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அன்னைக்கு அது நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அது நண்பர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாம் ஃபுல் லாக்டவுன்லேயே முன்னாடி நின்று போராட்டம் பண்ணி ஒன்று ஓட்டுநர்கள் வண்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஓட்டுநர்களுக்கு சாப்பாட்டுக்கான நிவாரணத்தை ஏற்பாடு பண்ணு, இல்லையா குடும்பத்தோடு கொண்டு போய் ஜெயிலில் போய் அங்கே வச்சு சோறு போடுன்னு நம்ம எல்லா இடத்துலையும் போராடணும். இது அன்னைக்கு இருந்த காலகட்டம். நம்ம நண்பர்கள் பழைய ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நேரடியாக நம்ம களத்தில் இறங்கி போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட கம்பெனிகள்லையும் நம்ம போய் நின்று போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் ஓட்டுநர்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக. இப்படி உருவானது நம்மளுடைய சங்கம். இப்ப சங்கங்கள், இவ்வளவு சங்கங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை சொல்றேன், அதை கேட்டுக்குங்க. இப்ப நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தில் இருந்து வெளியில போன நபர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சங்கம் உருவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பேரெல்லாம் இன்னும் என் மண்டக்குள்ள ஞாபகத்தில் இருக்கு. அதன் வழியாக 30 சங்க பேரை என்னால் இப்ப சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரியாமலும் நிறைய பேர் வெளியே போய் சங்கம் உருவாக்கியிருக்காங்க. அந்த சங்கம் முறை இதன் வழியாதே வந்துச்சுன்ற தகவல்களை எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க, அதை நான் சொல்ல வரல. இந்த நமக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் வெளியில போய் சங்கம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க எப்படி வெளியில போனாங்க, அந்த சங்கங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற தகவலை சொல்றேன். அதுல இருந்து மற்ற சங்கங்களுக்கான நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க முடிவெடுத்துக்கங்க. சரிங்களா? நம்ம சங்கத்தில் இருந்து வெளியில போன சிலரினுடைய எண்ணம், நம்ம எது செஞ்சாலும் கேள்வி அப்படின்றது இந்த இடத்துல வருது. நாம செய்யறது சரியா தப்பான்றத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆனா அவங்க தப்பு பண்ணும்போது அந்த தவறை சுட்டி காட்டி திருத்த சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ வருது. அந்த ஈகோ என்ன ஆகுது அப்படின்னா, இவன் நம்மளை சொல்லணுமா, ஏன் 50,000 ரூபாய் இருந்தால் நம்ம ஒரு சங்கம் உருவாக்க முடியாதா, போடா அப்படின்ட்டு வெளியில போய் சங்கம் உருவாக்குன நபர்கள் ஒரு ரகம்.
சரிங்களா? இந்த 30 பேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 30 பேரில் ஒரு 10 பேரை இந்த ரகத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. இன்னொரு 10 பேருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்க இந்த உறுப்பினர்கள் கொடுக்குற சந்தா பணத்தை எடுத்து ரொட்டேஷனில் வர்றது, எடுத்து சாப்பிட்றது, இந்த செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான பணிகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதை தட்டி கேட்கும்போது அதில் உருவாகிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் நம்மளை கேள்வி கேட்குறியா, அப்போ நம்மளே ஒரு சங்கம் உருவாக்கிட்டோம்னா நம்மளை யார் கேள்வி கேட்பா அப்படின்ற எண்ணத்தில் வெளியில் போய் சங்கம் உருவாக்குன நபர்கள் ஒரு 10% பேர். சரிங்களா? இன்னொரு 10% பேருக்கு என்னன்னா பொறாமை, முழுக்க முழுக்க பேரினுடைய பொறாமை அப்படின்ற ஒன்று. அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தங்கப்பாண்டி இருக்கா, எங்கே பார்த்தாலும் தங்கப்பாண்டி அப்போ நாங்களாம் இந்த வேலையும் செய்யலையா? வேலை செஞ்சுருந்தா உங்களுடைய பேரையும் சொல்லியிருப்பாங்களே. உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் இருக்கிற இடத்துல ஒரு 5 நிர்வாகிகள் ஓடி ஓடி போய் ஓட்டுநர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்கிறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, சங்கத்துக்கான பணிகளை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அவங்கள புகழ்ந்து நம்ம ஒரு பதிவுகள் மாநில நிர்வாகிகளாக இருக்கிற நபர்கள் போடத்தான் செய்வோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஈகோ கிராஸ் ஆகுது. இவன் செய்கிறதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி இவங்க வேற பாராட்டிக்கிறாங்க, இதை வேற நான் கேட்கணுமா? அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, இப்போ ஒரு மாவட்டத்தில் 2 பேர்கிட்ட நான் கண்ணார பார்த்த விஷயம், அவங்க கட்சி ஜாதி மதம்னு இல்லாத நம்ம இனத்துக்குள்ளே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவன் என்னையோட வசந்தவன இவனை என்னை பாராட்டி பேசுகிற அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ வெளியில் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல சங்கத்திலையும் ஓட்டுநர்களுக்காகவும் முன்னாடி நின்று 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நபரை பாராட்டி போடுற பதிவு அவங்களுக்கு ஈகோவாகுது. அதன் பொருட்டு வெளியில் போய் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு 50,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம், 10 பேர் கூட இருந்தாலே போதும். அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் இங்கே விஷயம். என்ன பிரயோஜனம்? ஒரு இடத்துக்குள்ளேயே ஒரு விஷயத்தை ஜீரணிச்சு உங்களால் உட்கார முடியலன்றப்ப நீங்கள் தனியாக சங்கம் உருவாக்கி என்னத்தை சாதனை பண்ணிட போறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் விஷயம் நண்பர்களே. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு சங்கங்களில் இருந்தும் ஒவ்வொருத்தராக வெளியில் சங்கங்கள் உருவாக்குறது. இப்படித்தான் இன்னைக்கு இவ்வளவு சங்கங்கள் உருவாயிருக்கு. ஒவ்வொரு சங்கத்தையும் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, நீ எந்த சங்கத்திலையாவது இருந்து வெளியில் சங்கம் உருவாக்கியிருக்கியா அப்படின்றத கேட்டு பாருங்க. இல்லை, தன்னிச்சையாக ஓட்டுநர்களுக்காக நல்லது செய்யணுன்ற எண்ணத்துக்காக மட்டும் நான் சங்கம் நேரடியாக உருவாக்கினவேன் அப்படின்ற பதில் வருதான்னு கேளுங்க. அப்போ அதில் உங்களுக்கு விஷயம் தெரியும். நான் தேடின காலத்தில் 2 சங்கங்கள் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு. இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே 2002 நம்ம கூடலூர் முபாரக் பாய் சங்க இந்தியா டிரைவர் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அது எனக்கு தெரியலன்றதை நான் சொன்னேன். அவருடைய இதுக்கு ஆரம்பிச்சது. இந்த மாதிரி 2016 நான் தேடும் போது எனக்கு 2 சங்கம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு 2026 ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நானே திறக்கும் போது வெறும் சங்கங்கள் பற்றின பதிவுகளே வரும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சங்கம் இருக்குன்றது தெரியாதுன்னு சொல்றதுக்கு இங்கே வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது நேரடியாக ஒரு நபர் சங்கம் உருவாக்கணும் அப்படின்ற காலகட்டம், அவருடைய வலியும் வேதனையும் யாருக்கும் வரக்கூடாது, மற்ற நபர்களை பாதுகாத்து நிற்கணுன்ற சூழ்நிலையில இன்னைக்கு யாரும் நேரடியாக சங்கம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்க போக வேண்டிய சூழ்நிலைகளும் கிடையாது. ஆனால் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு அதனுடைய சூட்சுமம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன் நம்ம சங்கத்தில் இருக்கிற போனவங்களை பற்றி நான் உதாரணத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சங்கம் 10 சங்கம் ஆகுது. கேட்டால் தாய் கழகம்ன்றாங்க. என்ன ஏன் நம்ம சங்கத்தையே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க வெளியில. ஓய், அது தாய் சங்கமாப்பா, அதோட கிளைகள் பானாங்க அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி பேர்கள் வச்சுட்டு போய்கிட்டே, இது எங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் இருக்கிறதா. ஆனால் சங்கங்கள் அதிகமாக உருவானதுக்கான காரணங்கள் இதுதான். ஒரு பக்கம் பேர் ஆசை, இன்னொரு பக்கம் பதவி ஆசை, இன்னொரு பக்கம் தான்ற அகங்காரம். இப்படியான கான்செப்டுகளில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கங்களாக உருவாக்கி
போயிட்டு இருக்காங்க. அவங்க வார்டுக்கு போகட்டும். என்னையே சொன்னாங்க, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் தங்கப்பாண்டின்ற நபர் கிடையாது அப்படின்னாங்க. இதனுடைய ஆணி வேறே தங்கப்பாண்டிதன்றது எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய பயோலா அம்சமே 7 பேர், அதில் இன்னைக்கு 6 பேருமே இல்லை. நான் இருக்கேன். என்னைய தாண்டி 1717 பேர் அந்த பயோலாக்குள்ள இணைச்சு வச்சிருக்கேன். எதற்காக? இந்த சங்கத்தை யாரும் நாளைக்கு ஆட்டி பார்க்கவோ அசைச்சு பார்க்கவோ கூடாது. தங்கப்பாண்டின்ற நபர் இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இல்லைனாலும் இந்த சங்கம் ரன் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இவ்வளவு பெரிய உள்ள ஏற்றி வச்சிருக்கோம். இதுவும் கம்மி. நம்ம கிட்ட உறுப்பினர் படிவம் கொடுத்த நபர்கள் லிஸ்ட் மட்டும்தான் உள்ள ஏற்றி இருக்கோம். உறுப்பினர் படிவம் கொடுக்காத நபர்கள் இன்னும் பாதி பேர் இருக்காங்க. கொடுக்க கொடுக்க நம்ம உள்ள ஏற்றிக்கிட்டே இருப்போம். அதனால இந்த சங்கத்தை இனி டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனா ஆட்டி பார்த்துடலாம், அசைச்சு பார்த்துடலாம், அழிச்சிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதற்கான வழிகளை இங்கே உருவாக்கலை. இது மீண்டும் மீண்டும் வளர்றதுக்கான வழிகளை வகுத்து வச்சிருக்கும். சங்கங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நிர்வாகிகள் உங்ககிட்ட பேசுறதையும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும்போது அதை தீர்த்து கொடுக்கறதுலையும் அந்த சங்கம் எப்பேற்பட்ட சங்கம் அப்படின்றத நண்பர்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். சரிங்களா? நான் ஓப்பனாகவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஏப்பா ஐடி கார்டு வாங்காத நபர்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, உங்கள் பிரச்சனைக்குள்ளே எங்களால் வர முடியல. அதுக்கான காரணமும் சொல்லியிருக்கேன். ஏன்னா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்ட்ட ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு முதலாக போய் நிற்பா. ஐடி கார்டு இருக்கான்லாம் கேட்கவே மாட்டோம். காரணம் நம்ம ஓட்டுநர்கள் பிரச்சனையில் இருக்காங்க. கிருஷ்ணகிரி டோல்கட்டு முதற்கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் டிரைவருக்கு பிரச்சனையாக அங்கே போய் நம்ம நிற்போம். அப்படி நின்றுதே பேர் எடுத்தோம். நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த சங்கத்தை பற்றி தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சங்கம் பேரை எடுத்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் நம்மளை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா இந்த சங்கமா அவங்க பிரச்சனைன்னு சொன்னாலே வருவாங்க. அந்த கட்டமைப்பை கரெக்டாக நீங்கள் விசாரிச்சு பாருங்கமே, உறுப்பினராகவே இருக்க மாட்டாங்க, உறுப்பினர் கார்டு போட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி 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 அது என்ன ஆகிப்போச்சு, சில இடங்களில் சில ஓனர்கள் நம்ம மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா இந்த சங்கத்து பேரை சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கேட்குறாங்க. இல்லை சார் எங்கள் உறுப்பினர் சார் அப்படின்னும் உறுப்பினர் கார்டை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல கார்டு இல்லை. அப்போ இது பிரச்சனை காவல்துறையினுடைய மேலிட வரைக்கும் போகுது. உங்கள் சங்கம் ஒன்று பதிவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பதிவு நம்பர் இருக்குது. உங்களுக்குன்னு சங்கத்தில் உறுப்பினர் கார்டு போட்டிருக்கிற நபருக்கு தானே நீங்கள் போக முடியும். பொதுப்படையாக போகிறதுக்கான பிரச்சனை இது கிடையாது. அப்போ அவங்க கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னது சங்கம் வச்சு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குறீங்களா அப்படின்ற கேள்விகள் இதற்கு அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதனால தான் இந்த விஷயத்தையே நம்ம பல தடவை தெரியப்படுத்தி, ஐயா உங்களுக்காக நாங்கள் பேசணும்னா ஒரு காடை மட்டும் அது போடும், அப்போதான் நாங்கள் பேச முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனை வருது. இப்போ இந்த கால் ரெக்கார்டை பூரா நான் எடுத்து போட்டேன்னு வைங்க, உங்களுக்கெல்லாம் கிறுகிறுனே வந்துடும். அவ்வளோ பிரச்சனைகள் நம்மக்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. சம்பள பாக்கி பிரச்சனை, வாடகை பிரச்சனை, ஓனருக்கு டிரைவருக்குமான பிரச்சனை அப்படின்னு அவ்வளோ பிரச்சனைகள் பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஒரு ஓட்டுநரினுடைய மனநிலையில் ஒரு ஓனர் எந்த மாதிரி இருக்காரு, ஒரு ஓனரினுடைய மனநிலையில் ஒரு ஓட்டுநர் எந்த மாதிரி இருக்காரு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்களுடைய புரிதல்களை எப்படி கொண்டு வர்றது, எந்த மாதிரி தவறுகளை ஓட்டுநரும் செய்யக்கூடாது ஓனரும் செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு ஓனர்கள் சொல்கிற அந்த கால் ரெக்கார்டையும் ஓட்டுநர்கள் சொல்கிற கால் ரெக்கார்டையும் நம்ம தளங்கள்லேயே நாம் போட்டு அடுத்து பின்னாடி இருக்கிற ஓட்டுநர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு இனிமேல் அது நடக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கிறணும். அதே மாதிரி ஓனர்கள் அப்போ டிரைவர்கிட்ட இந்த மாதிரி இருந்து குறைகள் வருது, அதை நாம் திருத்திக்கிட்டு டிரைவர்களோட இணைஞ்சு போகணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம அதற்கான முயற்சி எடுத்தோம். அதுக்குமே முட்டுக்கட்டையை போட்டு லாக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு நண்பரே. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரங்கள். இப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க.
எத்தனை சங்கம் இருந்தாலும் அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படின்றத நீங்க கணிக்கும் போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். நம்ம சங்கத்தினுடைய உண்மைத்தன்மையை ஏட்டு வச்சுட்டு வீடியோ போட்டு வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். முழுக்க முழுக்க சங்கத்தில் இப்போ வரைக்கும் நம்ம சந்தா வாங்காமல் இருந்தோம். போன வருடம் 2025 6வது மாதம் 20ஆம் தேதி நம்ம சந்தா அறிவிச்சோம். இந்த வருடம் 20ஆம் தேதி 6வது மாதம் 2026வது வருஷம் நம்ம வரவு செலவு கணக்கு காட்டணும். அந்த விஷயத்தை நம்ம எப்போ செஞ்சோம்? மே 17ஆம் தேதியே மீட்டிங்கை போட்டு வந்த வரவு என்ன, செலவு என்ன, இருப்பு என்ன, பற்று என்ன, யார் யார் சந்தா கொடுத்துருக்கா, எத்தனை நபர்கள் கொடுத்துருக்காங்கன்ற கணக்கு முதல் கொண்டு நாமக்கல்ல மீட்டிங்கை போட்டு நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும். இதே தகவலை மாதம் மாதம் வரவு யார் யார் கொடுத்துருக்கா, என்ன செலவுன்றது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பக்கம் போட்டு தெரியப்படுத்திடுவோம். அது நிர்வாகிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு கிடையாது, நிர்வாகிகளுக்கு. சரிங்களா? இந்த கட்டமைப்பில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வருடம் நம்ம சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் முதல் கொண்டு சங்க ரெனிவல் முதல் கொண்டு அத்தனை டீட்டெயில்ஸையும் நம்ம போடுற பொதுக்குழு மீட்டிங்கில் நம்ம நண்பர்களுக்கு ஓப்பன் டாக்காவே தெரியப்படுத்திடுவோம். இது நம்ம சங்கத்தினுடைய நிலைப்பாடு. அதையும் நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். ஒரு சங்கத்தினுடைய கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம டிஜிட்டல் முறையில் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ சமீப காலங்களாக போராட்டங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தது. ஏன்னா முதல்லலாம் ஓயாமல் எங்கேயாவது போராட்டம், அந்த ஓனர் கம்பெனி அங்கே இங்கேன்னு போயிட்டே இருப்பீங்க, இப்போல்லாம் அந்த போராட்டம்ன்றதே எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தார். அதே நான் சொன்னேன், நண்பரே அன்னைக்கு நான் ஓடிட்டு இருந்தேன், அன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்கல, இதயத்துக்கு வேலை கொடுத்தேன். இங்கே உணர்ச்சி வசப்பட்டால் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறது. ஆனால் இன்னைக்கு நம்ம வேலை கொடுக்கறது மூளைக்கு. நிறைய அரசு ரிட்டையர்டான அதிகாரிகள் நம்ம கையில் இருக்காங்க, ஜட்ஜு இருக்காங்க, அரசு வக்கீல்கள் இருக்காங்க, நம்மக்கிட்ட வக்கீல் டீம் இருக்கு, படித்த நபர்களும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்ம நாசுக்க எங்கே பார்க்கணுமோ அந்த வேலைகளை அங்கே பார்த்து நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுறோம். அதனால இனிமேல் ரோட்டில் நின்னோம் இல்லை கொடி பிடிச்சி கோஷம் போடணுன்ற போராட்டம் அளவுக்கு நம்மளுடைய சங்கம் இனிமேல் போகிறதுக்கான வேலை இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓட்டுநர்களை ஒன்று சேர்க்கறதே பெரிய விஷயம். அப்படி ஒன்று சேர்த்து அவங்களுடைய பொழப்பை கெடுத்து அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனை தெரியணும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு இது, அப்போ அதை நம்ம பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் போயிட்டுருக்க நண்பரே. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நம்ம அதை தீர்த்து கொடுப்போம் அப்படின்ற சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே விட்டார். இருந்தாலும் இப்போ எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அதனால் இந்த பதிவு உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சங்கம் உருவான கதை. நம்ம சங்கம் உருவான கதையிலேயே மற்ற சங்கங்கள் எப்படி உருவாச்சு, எதனால் உருவாச்சு, அதனுடைய கரு என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அப்போ மற்ற சங்கங்களினுடைய நிலைப்பாடுகள் எந்த மாதிரி இருக்கும்ன்றத அந்தந்த சங்கத்தில் செயல்படுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு சங்கத்தை பற்றி இந்த சங்கம் நல்ல சங்கம், இந்த சங்கம் கெட்ட சங்கம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வேலை நம்மளுடையது கிடையாது. நம்ம வேலை என்ன? நான் என் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும், யாரும் என் வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணாத அளவுக்கு வச்சுக்கிறணும், என் வீட்டில் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என் வீட்டில் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும், என் வீட்டுக்கு தேவையான வருவாயை நான் உருவாக்கணும், வருமானத்தை ஈட்டு கொண்டு வரணும். இது என்னுடைய பணி. என்னுடைய வீட்டு பணியை நான் சிறப்பாக செஞ்சிருவேன். அடுத்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்ற தகவலை தெரியப்படுத்துறது என்னுடைய வேலை இல்லை அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கொள்ள நேரம் நம்ம லைவில் பேசியிருக்கோம், சந்தோஷம். வேற நண்பர்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்வி வந்திருக்கா? ஹாப்பி அண்ணா வினோத், அதுக்கப்புறம் போல தெரிய மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, குமரவேல் வாட்சிங், ரைட்டு, கோ பேக். யாருப்பா அது? கொடி அரசன். இந்த நண்பருக்கு பாவை என் மேலே என்ன காண்டினே தெரில, எப்போ பார்த்தாலும் கொடி கொடி. ரைட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லைவ் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சந்தோஷம் நண்பர்களே. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை
நம்ம பேசணும்னு எடுக்கிற கான்செப்டை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களை எதையாவது சொல்லி அந்த தகவல்களை கொண்டு வர வச்சிடறாங்க. சரி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவில் நம்ம என்ன பேச போகிறோன்றது கண்டிப்பாக சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நம்ம மீண்டும் அன்றைக்கி இருக்கிற டாப்பிக்கை பற்றி பேசுவோம் நண்பர்களே. மிக்க நன்றி நண்பர்களே.